தாமிரபரணி ஆற்றை சீமை கருவேல மரங்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுக்க தனி ஆணையம் அமைக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் உயிர் நாடியாக, விவசாயிகளின் வாழ்வாதாரமாக, மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருந்து வருகின்றது பொதிகை மலையை பிறப்பிடமாக கொண்ட தாமிரபரணி ஆறு. ஆனால் இந்த ஆற்றின் பெரும் பகுதிகள் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீர் ஆதாரங்களுக்கு பேராபத்தாக உருவெடுத்துள்ள சீமை கருவேல மரங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாபநாசம், அம்பாசமுத்திரம் தொடங்கி நெல்லை மாநகர பகுதி வரை தாமிரபரணி ஆற்றின் இருபுறங்களிலும் ஆற்று படுகைகளிலும் சீமை கருவேல மரங்கள் ஆக்கிரமித்துள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரே உள்ள தாமிரபரணி ஆற்று பகுதிகளிலேயும் சீமை கருவேல மரங்கள் ஆக்கிரமித்துள்ளன. இதனை அகற்ற அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வேதனையையும் கவலையையும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த 5ஆம் தேதி சீமை கருவேல மரங்களை ஒழிப்பது தொடர்பான வழக்கில் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவில் தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்ற இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் வரும் ஜூலை மாதத்திற்குள் விரைவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், இந்த மரங்களை அகற்றும் பணிகளை கண்காணிக்க அனைத்து மாவட்டங்களிலும் பிரத்யேக அலுவலர்களை உடனடியாக நியமிக்கவும், உத்தரவை பின்பற்ற தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இது குறித்து நமது செய்தியாளரிடம் கூறுகையில், உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம்தான். சில நேரம் நீதிமன்றங்கள் மூலம் ஒரு சமூக சீர்திருத்தத்துக்கு நிறைய தீர்ப்புகள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு, நாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த கருவை மரம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, முன்னாடி ஆங்கிலேயர் காலத்திலேயே தூவப்பட்ட விதைகளினால வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட அதோட என்ன அப்படின்னா நிலத்தடி நீர் மட்டத்தை ரொம்ப வெகுவாக குறைக்குது. அதே நேரம் அதோட நிழலும் மனித உடல்நிலைக்கு ஆரோக்கியமானது இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு இப்போ அறிவியல் சொல்லுது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம மனித வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தி அதை அகற்றுவது என்பது மிகச்சிறந்த ஒரு இது. தமிழ்நாட்டையே பாலைவனம் ஆக்கி கொண்டு இருக்கிற இந்த முட்செடியை பார்த்தீங்கன்னா எல்லா நதிக்கரையிலும், தாமிரபரணி நதிக்கரை, வைகை நதிக்கரை, எல்லா நதிக்கரையும் ஆக்கிரமித்து இந்த தமிழ்நாட்டையே சுத்து போட்டு இருக்குது இந்த முள்செடி. இந்த முள்செடி மேலே இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் முடிவெடுத்து முற்றிலும் அகற்றலைன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு போயிடும். இந்த இளைஞர்கள் தான் இந்த ஆட்சின்னு சொல்றீங்க. இந்த முச்செடியை அகற்றுமா, தமிழ்நாட்டை காப்பாற்றுமா? இது ஒரு கண்டிப்பான சவால். 30-40 மீட்டர் அளவிற்கு பூமிக்குள் சென்று தண்ணீரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய வல்லமை படுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாவரங்களை சாதாரணமாக அழிக்க முடியாது. இது முற்றிலுமாக வேற அழித்தால் மட்டுமே இந்த தாவரத்தை அழிக்க முடியும் என்கின்ற ஒரு சூழலும் உள்ளது. இப்போ உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா, இந்த தாவரங்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதாக தெரிவித்துள்ளார்கள். தனியார் நிலங்களில் இருந்தால் அந்த தனியார் நிலங்களுடைய உரிமையாளர்கள் அந்த கருவேல மரங்களை அழிக்கின்ற அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு அவர்கள் அந்த பணியை செய்ய மறுத்தால் அந்தந்த பகுதி உள்ளாட்சி அமைப்புகள் அந்த பணிகளை மேற்கொண்டு விட்டு அதற்காகவும் செலவுகளை அந்த தனிநபரிடமிருந்து வசூல் செய்து கொள்ள வேண்டும் என்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் இப்போ பப்ளிக் லேண்ட்லேயோ அல்லது வாட்டர் பாடிஸ் இந்த இடங்களில் அந்த கருவேல செடிகள் இருக்குமே ஆனால் அவற்றை அகற்றக்கூடிய பணிகளை மாநில அரசு, அந்தந்த பகுதி மாநில அரசு நிர்வாகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக உத்தரவிட்டுள்ளார்கள். இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகனிடம் எமது செய்தியாளர் வினவிய போது, அண்மையில் தாம் ஆட்சியராக பொறுப்பேற்றிருப்பதாகவும், தாமிரபரணி நதியை 100 விழுக்காடு தூய்மைப்படுத்த மாவட்ட நிர்வாகம் உறுதுணையாக இருக்கும் என்றும், இது குறித்த நடவடிக்கைகள் விரைவில் தீவிரமடையும் என்றும் தெரிவித்தார். எனவே போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தாமிரபரணி ஆற்றை முழுமையாக சீமை கருவேல மரங்களின் பிடியிலிருந்து மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதனை தொடர்ந்து கண்காணிக்க முறையான ஒரு தனி ஆணையத்தை அமைக்க மாவட்ட ஆட்சியரும் தமிழ்நாடு அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருநெல்வேலி மாவட்ட செய்தியாளர் மு. வனராஜ் சங்கருடன் செய்திக்குழு.